இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, நீங்க பேசுனதுல எந்த தப்புமே இல்ல. இன்னைக்கு அவ பாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவா, நாளைக்கு சொத்துல பங்கு தரேன்னு சொல்லுவாங்க. இப்படியே விட்டா என் மகளும் உங்க மகனும் தான் நடுத்தெருவுல வந்து நிப்பாங்க சம்பந்தி. அப்படியெல்லாம் விட்டுருவேனா என்ன? அந்த இந்திராணி என்ன நினைச்சிட்டு இருக்கா? இது இதோட முடியல சம்பந்தி. இத நான் சும்மாவும் விட போறதில்ல. சமந்தி, விட்டுறவே விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கான நேரம். இப்பவும் நீங்க எதுவும் கேட்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க எல்லாரும் முன்னாடி எப்படி பேசுனீங்களோ அதையே நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சமந்தி. ஜமுனா, இதுக்காக தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தியா? ஜமுனா, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்படியே தான் இருப்பியா? கிளம்பலாம், வா. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா, கிளம்பி போலாம். அப்பா, நீங்க போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஏய் ரித்திகா, நீங்க போங்கப்பா. சம்மதி, நான் கிளம்புறேன். இருந்தாலும் இந்திராணி அக்காவ எல்லாரும் அப்படி பேசுறத கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அயலி. இந்திராணி அக்கா இந்த வீட்டோட ராணி மாதிரி. அவங்களை இப்படி ஆளுக்கு பேசுறத பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கோபம் வருது. அதுவும் இதெல்லாம் நம்மளாலதான் நினைக்கும் போது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அயலி. சிவா, நம்ம நார்மல் பர்சன்ஸ் கிடையாது. we are cops. அதுவும் அண்டர் காப்ஸ். நம்மளோட எதிரியே நம்மளோட எமோஷன்ஸ் தான். என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியதான் போகுது. ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. இந்திராணி அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட் வந்துருச்சு. அதுக்காக தான் நமக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமாமா, அதுல எல்லாம் அக்காக்கு இறக்கமே கிடையாது. அப்படி நடந்தா நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவங்க எந்த விஷயத்துல வேணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கபிலன் விஷயத்துல அந்த கடவுளே வந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கபிலன் நல்லவன். கபிலன் ரொம்ப ரொம்ப நல்லவன். கேட்டா இது இந்திராணியோட வளர்ப்புன்னு பெருமையா வர பேசுவாங்க. நாம கபிலனை பிடிக்கணும். அவனை வச்சு அந்த வர்மாவை பிடிக்கணும். அதுக்கு நாம இந்த வீட்டுல இருந்தே ஆகணும். ஐலி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இந்த விஷயத்துல நீங்க எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஏன் நான் சொல்லக்கூடாது? அதான் அப்படிதான். நம்ம கல்யாண நாடகத்துல நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இல்ல இலி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இங்க வந்த வேலையை முடிக்கணும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இந்திராணி அன்னைக்கு நம்ம மேல இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணணும். அதுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். அந்த எவிடன்ஸை வச்சு அண்ணிய நம்ப வைக்கணும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகமே வரக்கூடாது. ஓகேவா? நியாயமா பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அவ அப்பா தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். ஆனா இங்க அப்பாவுக்கு பிரச்சனை, அது பொண்ணு சரி பண்ண வேண்டியிருக்கு. அது அப்பாவுக்கு பொண்ணோ இல்ல பொண்ணுக்கு அப்பாவோ எதுவா இருந்தாலும் பிரச்சனை முடியணும்னு நினைக்கிறது நல்லது தானே சித்தப்பா. எனக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும், குறிப்பா நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் சித்தப்பா முக்கியம். அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே புரியுது இந்திரா. ஆனா இந்த கௌரவத்துக்கே இப்ப என்னாலதானே பிரச்சனை வந்திருக்கு. எனக்காக தானே இத்தனையும். அதான் சொன்னல சித்தப்பா, அப்பாவுக்கு பிரச்சனைனாலும்
பொண்ணு சால்வ் பண்ணலாம், அது தப்பே இல்ல. இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? நீ எனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியும். உன்னை புரிஞ்சுக்க வேண்டியது நான் மட்டும்தாம்மா. நான் உன்னை ஏதாவது சொன்னா மட்டும்தான் நீ ஃபீல் பண்ணணும். உன் சித்தியை பத்தி நல்லா தெரியும் இல்லம்மா? இன்னைக்கு பேசினது சித்தி மட்டும் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து தானே பேசினாங்க. இந்திரா, நீ ஃபீல் பண்றத பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்குமா. விடுமா, ப்ளீஸ் விடு. என்ன நடக்குதுங்க? மாமாவுக்காக தான் அண்ணி இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்போ மாமா என்ன பண்ணாரு? அதுவும் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு அண்ணி சொல்றாங்க. அப்போ விஷயம் சின்னது இல்ல, பெருசு. பிரச்சனை பெருசா இருக்குன்னா அப்போ அது என்னன்னு எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியணும். அப்பதான் அந்த பிரச்சனைய வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ண முடியும். கண்டுபிடிக்கிறேன் மாமாவை சுத்தி என்ன மர்மம் இருக்கு, அண்ணி ஏன் அவருக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஹலோ. ஹலோ, மோனிகா மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் ரித்திகா பேசுறேன். எந்த ரித்திகா? தெரியாத மாதிரி பேசாதீங்க. நான் கபிலன் வைஃப் ரித்திகா பேசுறேன். ஓ, அந்த ரித்திகாவா? என்ன புதுசா கால்லாம் பண்ணிருக்க? என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது சரி, ரீல்ஸ் எடுத்தா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி தானே ஆகணும். புரியல. கத்திரிக்காய் விளைஞ்சா கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதோட மாடர்ன் வெர்ஷன்ல சொன்னேன். நான் உங்களை மீட் பண்ணணும். சரி, எப்போ வரணும், எங்க வரணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம். நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே. இந்திராணி, உன் வீட்ல இருந்து ஒரு ஆடு தானா தலைய நீட்டுது. அத வச்சு உன் தலைய வெட்டுற. இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஐலி, பொண்ணு ஏன் திட்டிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு டயக்ராம் வரைய வரல, அதனால அண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதான் இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு, அதுக்கும் வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் திட்டுறாங்க. என்ன, உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கறியா? எங்க முடிஞ்சா அவரை இந்த டயக்ராம் வரைய சொல்லு பாப்போம். ஏய், என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன், நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது வரைஞ்சதே இல்லையா? அப்படியா? எங்க இந்த டயக்ராம வரைங்க பாப்போம். இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி மேட்ரு.